ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 16/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் கிராஷ் கில் 7 along சார்தம் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சார்தம் ரூட் அப்படின்றத பற்றி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். 4 முக்கியமான பில்கிரிம் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கங்காத்ரி, யமுனோத்ரி அண்ட் தென் கேத்ரிநாத், பத்ரிநாத், இந்த 4ம் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்கிரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா சார்தம் அப்படின்ட்டு டூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான சிக்கல் என்னென்னு பார்த்திங்கன்னா, 4மே ஒரு மலைப்பகுதியில் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஹெலிகாப்டர் இதுக்கான ரூட் எப்படிலாம் தான் போக முடியும் பார்த்திங்கன்னா, நார்மலாக ரோட்வேஸ் எடுக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தானது. இன்னொரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங். ஆனால் அது எல்லாராலையும் வந்து ட்ரெக்கிங் போக முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கன்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அடுத்து நம்ம ஒரு ஆப்ஷன் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் தான். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டைம் அது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும் இல்லையா. அதனால் மெயினாக இந்த கேத்ரிநாத் அப்படின்றதெல்லாம் அந்த டெம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஓப்பனில் இருக்காது. அதாவது இந்த சம்மர் சீசன் ஏப்ரல் ஆர் மேலேருந்து அக்டோபர் ஆர் நவம்பர் வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். இந்த வருஷம் வந்து May 2 அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. October 22 இல்லை 23 இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா மூடிடுவாங்க. ஸோ இந்த டைமில் அந்த சார்தம்கான அந்த டூர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டைமில். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஓவராகவும் குளிராது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய பேரும் போவாங்க. இந்த டைமில் தான் அந்த டெம்பிளும் ஓப்பன் ஆகிருக்கும், கேத்ரிநாத் அப்படின்றதெல்லாம். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுலேயுமே இந்த ஹெலிகாப்டரில் நிறைய என்னென்ன சிக்கல் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியான ஃபாரஸ்ட்டுங்கெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாக் ஃபுல்லாகவே பனி பிரதேசம் இல்லையா. ஸோ அது வந்து ஃபாகு அதே இந்த மாதிரி டென்ஸான ஃபாரஸ்ட், நிறைய மவுண்டெயின்ஸ், டக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை வரும். ஸோ இதனால் வந்து நிறையவே கஷ்டமாக இருக்கும். ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 பேர் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிட்டு 7 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றது தான் நியூஸ். பட் ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைமான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா May 2 அப்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஹெலிகாப்டர், இது வந்து 5th ஹெலிகாப்டர் கிராஷு. பட் ஆனால் நம்ம இது நார்மலாக வந்து ஒரு வெஹிக்கல் இப்போ நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிகமாக வந்து வெளியில் வரல. இருந்தாலும் இது ரொம்ப கண்டினியூஸாக நடக்குதே. இப்போ 5th டைம் நடந்தது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா May 2 இந்த வருஷமே ஒரு 5th ஹெலிகாப்டர் இந்த மாதிரி கிராஷ் ஆகி 7 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னும் போது இது ரொம்பவே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த நியூஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் ப்ளஸ் ஒரு குட்டி குழந்தை, இது எல்லாமே வந்து சேர்ந்து இறந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பைலட் 6 பேர் அண்ட் தென் ஒரு குழந்தை. ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு கம்பெனி, ஒரு குறிப்பிட்ட எல்லாமே ப்ரைவேட்டாக தானே இருக்கும். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆரியன் கம்பெனி அப்படின்றது. இது மேலே ஆல்ரெடி வந்து FIRல கூட பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏவியேஷன் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே நடக்கிற நிறைய ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதனால் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. இதனால் ஒரு பப்ளிக் செக்யூரிட்டி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து சார்தம் ரூட்டு வந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு பப்ளிக் செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால வந்து இந்த சார்தம் ரூட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஹெலிகாப்டர் இயங்க முடியாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்பவே முக்கியத்துவமானதாக இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, 4 dead over 40 injured as British era iron bridge collapses in Pune district. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, பூனே டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு அயன் பிரிட்ஜ், பிரிட்டிஷ்காரங்க அந்த டைமில் வந்து கட்டப்பட்ட ஒரு அயன் பிரிட்ஜ் வந்து இப்போ இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. அந்த அயனில் இருக்க நமக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு. அது ரொம்ப ஈஸியாக ரஸ்ட் ஆகிறதுனால ரொம்ப பழைய காலத்து தான் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் அதுவும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் பீரியட் ரொம்ப அதிகமாக வந்து காற்று மழை எல்லாமே படுறதுனால ரஸ்டிங்கும் ரொம்ப அதிகமாகும். இந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இஷ்யூனால 4 பேர் இறந்துட்டுருக்காங்க. 40 பேர்கிட்ட ரொம்ப படுகாயமாயிருக்காங்க. ஆக்சுவலி இது ரொம்பவே வந்து நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ணதுனால நடந்த ஒரு
டெத்து ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ நடந்த உடனேவே வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து நிறைய பேர் 50க்கும் மேற்பட்ட பேர் வந்து நம்ம போயிட்டு டக்குன்னு காப்பாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பாதிப்பு இருக்குது. ஏன்னா அந்த பிரிட்ஜு டக்குன்ட்டு இப்போ விழும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? அதுவும் அதெல்லாம் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்து அயன் பிரிட்ஜ் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போயிருக்கும் போது இந்த மாதிரியான டெத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நடக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் நம்மளுக்கான ஓல்டன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். சென்னை, தமிழ்நாடு நம்ம வழக்கம் போல் ஸ்கிப் பண்ணுறது தான். இங்கெல்லாம் மோஸ்ட்லி அந்த பொலிட்டிக்கல் நியூஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும். அந்த தேவையில்லாத நியூஸ்கள், ரொம்ப அதிகமாக தேவையில்லாத நியூஸ்கள் இருக்கும். இது 5 youth drown in the கோதாவரி இன் தெலங்கானா டவுன். ஆக்சுவலி இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இதுவுமே வந்து ஒரு சோகமான கதை. இதுதான் கோதாவரி நம்ம தெலங்கானா டிஸ்ட்ரிக்டில் தெலங்கானாவில் இருக்கு இல்லையா, கோதாவரி ரிவர். அங்கே வந்து ஒரு 5 பேர் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஓட்டம் வந்ததுனால இறந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டர். ஃபர்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் நடந்ததாக இருக்கட்டும் சரி, அண்ட் தென் இதுவுமே சரி, அண்ட் தென் இதுக்கு முன்னாடி பிரிட்ஜு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் கணக்கில் வருது. நிறையவே வந்து டிசாஸ்டர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே கவலைக்குரியமான ஒரு விஷயம்தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதாவரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோதாவரி ரிவரை பற்றி நம்ம ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணோம். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது, எங்கெங்கெல்லாம் போகுது, இதோட ட்ரிபியூட்டரிஸ் என்ன, இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இந்த மாதிரியான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, அண்ட் தென் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டியதாக விஷயமா இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்லைன் நியூஸ், இந்த நியூஸில் வந்து இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இது ஆப் பேஸ்டு பைக் டாக்ஸி சர்வீஸ் கிரைண்ட்ஸ் டு ஹால்ட் இன் கர்நாடகா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் பைக் டாக்ஸி வந்து அந்த ஆப், இப்போ நிறைய பைக் டாக்ஸி ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்புங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பைக் டாக்ஸி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது பப்ளிக்லேயும் சரி எல்லா விஷயங்களும் நம்மளை அஃபெக்ட் பண்ணப்படுது. நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் டக்குன்ட்டு ஒரு ப்ராப்பரான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது. ஆனால் இது ஏன் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சில ரொம்ப முக்கியமான ரீசன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்காக நம்ம நிறைய அஃபெக்டும் ஆகிறோம் பப்ளிக்காக. இதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்றது தெரியாமல் எடுத்த ஒரு விஷயம்தான் இந்த பேனிங் அப்படின்றது. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம தடுத்துட்டா அதுவுமே வந்து இப்போவுமே நமக்கு நிறைய டிஸ்பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது பார்த்திங்கன்னா, ஏன் இதை கேன்சல் பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இந்த ஒயிட் நம்பர் பிளேட்டை வச்சுக்கிட்டே கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயம். அண்ட் தென் லேக் ஆஃப் பப்ளிக் சேஃப்டின்னு சொல்கிறாங்க. நிறைய நம்ம எடுக்க வேண்டிய மெஷர்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ், இது வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆக்ட் இருக்குது, அதாவது மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் அப்படின்றது பிரகாரம் வர வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வெஹிக்கல்ஸாக மாறிடுது. ஆனால் இந்த வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காகவே ஒரு பப்ளிகைஸ்டாகவே இல்லை. அது பப்ளிக்கு அப்படின்றது அஃபிஷியலாக யாரும் முடிவு பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் பப்ளிக்குக்கான சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது தாண்டி வந்து நிறைய ப்ரைஸ் இஷ்யூஸ் நம்ம நிறையவே ரீசெண்டாக பார்த்துருப்போம்ல. ஆப்பிள் ஃபோன்லேருந்து நம்ம வந்து இது பண்ணியிருந்தோன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ், நார்மல் ஃபோன்லேருந்து பண்ணியிருந்தோன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ். அந்த மாதிரி நம்மளோட பர்சனல் டேட்டாஸை வந்து இவங்க திருடுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில சிக்கல்கள். அண்ட் தென் நிறைய டேக்ஸஸ். இப்போ இவங்க வந்து பப்ளிக் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை. அண்ட் தென் இவங்க ஒயிட் நம்பர் வச்சு கமர்ஷியலாக ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கான டேக்ஸஸும் இவங்க பே பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லீகலாக வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே வந்து அட்வான்டேஜாக இருக்கிறதுனால சேஃப்டியாகவும் இல்லை அப்படின்றதுனால நம்ம இது கேன்சல் பண்ணியிருக்கோம். என்ன தான் இருந்தாலும் இதற்காக நிறைய எஃபெக்ட் வந்து நம்ம தான் பண்ணுறோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் பீப்புளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாதம் 25,000 to 30,000 கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் வாங்குவாங்க இந்த பைக் டாக்ஸி பீப்புள்ஸ் அப்படின்றது.
ஸோ இவங்களுக்கான ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக க்ரியேட் ஆகிடுது. இதை தாண்டி வந்து நம்மளோட பப்ளிக்குக்கு வந்து நிறைய டக்குன்னு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் போயிடும். இதுக்காக ஃபுல் டென்ஷனாக மறுபடியும் பப்ளிக் கவர்மெண்ட் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா விழும். ஏன்னா வந்து ஒழுங்கான கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கும் தான் ப்ரெஷர் போகும். இதை தாண்டி மிகப்பெரிய நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து நம்ம ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜிக் எக்கானமி அப்படின்றது ரொம்ப டிராஸ்டிக்காகவே கம்மியாகும். ஏன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது, இப்போ நான் ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கும்போ அப்படின்னு யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு பைக் டாக்ஸி தான் நம்ம எல்லாருமே வந்து புக் பண்ணுவோம். ஸோ அது இப்போ வந்து இல்லை அப்படின்னும் போது அப்போ வந்து அந்த ஜிக் எக்கானமி அப்படின்றது ரொம்பவே டிராஸ்டிக்காக கம்மியாகும் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதையும் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் அண்ட் வாட்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்ம கேரளா வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து நிறைய ரீசெண்டாக வந்து 2 ஷிப் வந்து ஒரு ஷிப் மூழ்கி அண்ட் தென் இன்னொரு ஷிப் வந்து ஃபயர் எரிஞ்சு இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு இல்லையா ஆக்சிடெண்ட். ஸோ அதை தான் இங்கே வந்து ஃபயர் அண்ட் வாட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம இந்தியா இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான கோஸ்ட் லைன் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதாவது கிட்டத்தட்ட 11,098 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளுடைய கோஸ்ட் லைன். அதாவது அந்த கடலோர பகுதிகளே வந்து பார்த்திங்கன்னா 11,998 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நம்ம ரொம்பவே அதை ரொம்ப கன்சிடர் பண்ணோம். ஏன்னா இந்த ரொம்ப அதிகமான பரப்பளவு இருக்குது அங்கேன்னும் போது இதற்கான நிறைய விஷயங்கள் அந்த பார்டர்ஸில் நிறையவே நடக்குது. நிறைய ஸ்மக்லிங் பண்ணுறது, ட்ரக்ஸு, நிறைய கூட்ஸை வந்து ஸ்மக்லிங் பண்ணுறது, அண்ட் தென் ஹைஜாக் பண்ணுறது, டெரரிசம், இந்த மாதிரி பல விஷயங்கள். அந்த ஃபிஷிங்கில் நிறைய இஷ்யூஸு, இல்லீகல் இமிக்ரேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கடல் வழியாக தான் நிறையவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை தாண்டி வந்து இந்த நேச்சுரலிஸ்டிக்காகவும் ஆயில் ஸ்பில் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால் நம்ம இவ்வளோ அதிகமான பரப்பளவு உள்ள கோஸ்ட்லைனால் நம்ம நிறையவே வந்து நம்மளுடைய மேரிடைம் செக்யூரிட்டியில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் இருக்குது. அது நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய பார்த்த மாதிரியான ஸ்டோரிஸ் தான் இருக்குது. ஸோ அது ஒன்று. அண்ட் இந்த மைண்ட் த கேப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம குளோபல் ஜெண்டர் கேப் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்லாம் கூட வந்திருந்தது இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியா கூட ரொம்பவே பின்தங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்லாம் கூட வந்திருந்ததில்ல. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்மளுடைய உமென்ஸ் அந்த பொலிட்டிக்கலாக நம்ம டவுனாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதையுமே வந்து நம்ம ஏன் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், எப்போ இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்சஸ் வந்து எடுத்துகிட்ட பிறகு நம்ம அந்த ஒரு ஆக்ட், அதாவது ரெப்ரசன்டேஷன் 1/3 ஆஃப் த ரிசர்வேஷன் வந்து உமன்ஸ்க்காக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் சரி, லோக்சபாலையும் சரி, 2 இடத்துலையும் 1/3 ஆஃப் த பார்ட் வந்து உமன்ஸ்க்காக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆனால் சென்சஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இம்ப்ளிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட்டிங் அப்படின்றது தான் அந்த மைண்ட் த கேப் அப்படின்ற ஒரு நேமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அண்ட் தென் இங்கே வந்து ஃபயர், இப்போ நம்ம ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது மோர் மைண்ட் ஸ்பேஸ் ஃபார் இந்தியா இன் அமெரிக்கன் இமேஜினேஷன், இதுவுமே நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய ட்ரேட் இஷ்யூஸ் அண்ட் தென் நிறைய ட்ரேட் விஷயங்கள் நடந்துகிட்ருக்குல்ல. ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம பார்த்ததே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. அண்ட் தென் மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. நம்ம அங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூவேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், ஹெலிகாப்டர் கிராஷ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பில்கிரிம் இஷ்யூ பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.